இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 75% நல்ல யோகம் ஏற்பட போகின்றது. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் தொடர்ச்சியாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் வரை கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத பாதிக்கு பிறகு 10ஆம் வீட்டில் யோகாதிபதியான சனியுடன் இணையப் போகின்றார். குடும்ப அதிபதியான புதன் 17ஆம் இடத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையப் போகின்றார். உங்கள் ராசிக்கு மறைமுக யோக கிரகமான ராகுவின் துணை கொண்டு அனைத்து பிரச்சனைகளையும் பொருளாதார பற்றாக்குறைகளையும் முறியடித்து நல்லபடியான முடிவுக்கு கொண்டு வருவீர்கள். ஜென்ம குருவால் மட்டும் அடிக்கடி சம்பந்தமில்லாத செய்திகளும் கவலையாக்குகிற சம்பவங்களும் நடைபெறலாம். இது சுபமான முடிவுக்கு வர சில மாதங்களே இருக்கின்றன. ராசிநாதன் வலிமையுடன் வலம் வருகிறார். நீங்கள் அனுபவித்து வருகின்ற போராட்டங்களுக்கும் அனாவசிய பிரச்சனைகளுக்கும் கௌரவ கோளாறுகளுக்கும் நிம்மதி உண்டாகும். சிறப்பு நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் திடீர் தொகை வரவுகளும் ஏற்படும். அன்றாட வருமானம் உயரும், சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் சாதித்துக் கொள்வீர்கள். பிறரிடம் கொடுக்கின்ற உங்களது தொகைகள் கைக்கு வரும். குடும்ப கவலைகளுக்கும் தேவை அத்தியாவசிய கடமை நிறைவேற்றங்களில் தொடர்ந்து வருகின்ற தடங்கள் பற்றாக்குறைகளும் விலகப் போகின்றது. சொத்து, நிலபுலன், வீடு, கட்டிட சம்பந்த அடமான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு
தவித்து வரும் உங்களுக்கு நல்லபடியாக தீர்வு உண்டாக போகின்றது. ஆரோக்கியம் சம்பந்தமான கோளாறு, மருந்து மாத்திரை விரயங்கள் இது போன்ற விஷயங்களை கேது பகவான் நிறுத்தப் போகிறார். அரசு உத்தியோக முயற்சியில் ஈடுபட்டு வருகின்ற இளம் வயதினர் அதிர்ஷ்ட இனிமையை வெற்றியை அடைய இருக்கின்றீர்கள். இந்த மாதம் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு சகாயத்தை ஏற்படுத்தி தர இருக்கின்றார்கள். கடன் கன்னி, கோர்ட், காவல்துறை பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள் இந்த மாதம் 2வது வாரம் சாதகத்தை தரும். மேலும் உங்கள் சிரமங்களுக்கு எல்லாம் விடிவுகாலம் ஏற்பட்டு பொன்பொருள் சேர்க்கைகளும் திடீர் பண வரவுகளும் கிடைக்கப் போகின்ற நிம்மதியான மாதம் இந்த மார்கழி மாதம். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. உங்கள் ராசிநாதனுக்கு குரு பகவான் பகை கிரகம். அவர் வக்ரம் பெற்று இந்த மாதம் சஞ்சரிப்பதால உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய தருவாரு. உங்க வருமானம் உயரப்போகுது. உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் புகழும் பாராட்டும் அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் செயல்பட்டு பாதியில் நின்ற வேலைகள் இப்பொழுது முடிவடைந்து உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரப்போகிறது. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் கூட சப்தம விரையாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் செவ்வாய் பார்வை இருக்கிறது. இதன் விளைவாக நீங்கள் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்க போகிறது. இடம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு வரப்போகிறது. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம். தாய் தந்தையின் உடல்நிலை சீராக நல்ல வழிபிற எதிரிகளின் தொல்லையும் குறைய போகின்றது. இனி நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். நினைத்ததை சாதிப்பீர்கள். வலிமை உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் அஷ்டம லாபாதிபதி. அவர் வக்ரம் பெறுவதால் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். வேலையில் மாற்றம் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமைய போகிறது. உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. அதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருப்பவர்கள் இப்பொழுது நல்ல தகவல் கிடைத்து சொந்த ஊருக்கு திரும்புவீர்கள். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி வந்து சேரும். மேலும் இந்த மாதம் முழுவதும் கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு வக்ரமும் அடைகிறார். அவரது பார்வை சனியின் மீது பதிக்கின்றது. விரையாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழியில் நன்மைதான். இருந்தாலும் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அதிகமான பொறுப்புகளை வழங்குவார்கள். பணிச்சுமையின் காரணமாக ஒரு இனம் புரியாத கவலை உங்கள் மனதில் உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. தொழிலில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியங்கள் பாதியிலேயே நிற்கலாம். புதியவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள். மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பும் உண்டு. மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். இது ஒரு நல்ல நேரம்தான். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. தொழில் வெற்றி நடை போடும். சேமிப்பு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டம் நிறைவேறும். மொத்தத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு திருமண கனவு நனவாகும். ரிஷபராசி விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன்கள் வாங்குவது சார்பாக நீங்கள் இந்த மாதம் இறங்க இருக்கின்றீர்கள். அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. கலைஞர்களுக்கு பெரிய பட்ஜெட் வாய்ப்பு கிடைத்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள் கைகூடிவிடும். அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபராசியினருக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், விஷாகம், அஸ்தம், உத்திரம், மகம், பூசம், திருவாதிரை, அனுஷம், பூராடம், ரேவதி, திருவோணம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 16, 18, 21, 22, 25, 27, 30, 31 மற்றும் ஜனவரி மாதம் 1, 2, 4, 5, 7, 8, 11, 13. சனிக்கிழமை தோறும் ராகுகால நேரத்தில் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுங்கள். சிவபெருமானையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் நன்மையே நடக்கும்.